இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டோட ஆம்பிளிஃபையரை பார்க்க போகிறோம். பொதுவாகவே அகுஜாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஈடு இணையாக இதுவரை எந்த ஒரு ஆம்பிளிஃபையரும் வந்தது கிடையாது. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மைக் செட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிராண்டு எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகுஜா எஸ்எஸ்ஏ, அகுஜா எல்எக்ஸ்ஏ. இதில் எது வாங்குறதுன்னு சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை டீட்டெயில்ஸை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அகுஜா எஸ்எஸ்ஏ பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற எல்லா மிக்ஸ் செட்டுக்காரங்கள்ட்டையும் கண்டிப்பாக இது இருக்கும். எஸ்எஸ்ஏ எத்தனை வாட்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100, 250, 500, 750, 1000ங்கிற வேரியண்ட்டில் வருது. பொதுவாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவில் 412 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அதை இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வர சவுண்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆரனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நல்லா ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் எத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் ஆம்பிளிஃபையர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் ஓவர்லோடும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனும் இருக்குது. இதில் பெரும்பாலும் 500 வாட்ஸு 1000 வாட்ஸு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாகவே இருக்கும். எல்லா ஆம்பிளிஃபையர்ஸோட இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகுஜா எல்எக்ஸ்ஏ மாடல். அகுஜா எல்எக்ஸ்ஏயில் பல வேரியண்ட்டில் வருது. 1400, 2000, 2400, 3200, இந்த மாதிரி 7200 வரையும் எல்லா வாட்ஸ்லேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். 212, 412, இதே மாதிரி சப்வூஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதில் ஆர்என் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இதில் ஸ்பீக்கர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது டபுள் சேனல் ஆம்பிளிஃபையரு. இதில் வந்து மோனோ மோடு, ஸ்டூடியோ மோடு, அப்புறம் பிரிட்ஜ் மோடு, இந்த மூணுமே இருக்கும். கன்சர்ட் ப்ரோக்ராமிங்க்கும் ஸ்கூல் ஆனுவல் டேக்கும் திருவிழாக்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு ஸ்பீக்கர் போடும்போது லெஃப்ட் ரைட் சவுண்டு பிரியணும்னா இந்த ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஓவர்லோடு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்குது. டிஜே ஸ்பீக்கர் போடுறதுக்கு இது ஒரு நல்ல ஆம்பிளிஃபையரு கூட. யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது நீங்கள் எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காயிலுக்கு தகுந்தாப்புல இது லோடு கொடுக்கும். இதோட ப்ரைஸ் பொறுத்தவரை எஸ்எஸ்ஏவோட இது கொஞ்சம் கம்மி தான். இப்போ எஸ்எஸ்ஏவில் பின்னாடி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதில் மல்டிபிள் ஆக்ஸ் பின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர்லேருந்து இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கு லைனும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து டிரைவரோட கனெக்ஷனும் இருக்குது, ஸ்பீக்கரோட கனெக்ஷனும் இருக்குது. ஓம்ஸ் தகுந்தாப்பில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். பின்னாடி சுவிட்சு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மைக்கும் இன்பில்ட் பண்ணிக்கலாம். இதில் முன்னாடி ஆக்ஸ் கண்ட்ரோல், மைக்கும் தனித்தனியாக வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. எல்எக்ஸ்ஏவை பொறுத்தவரையும் சேனல் 1, சேனல் 2ங்கிற 2 இதுலேயும் இன்புட் கொடுக்கணும். சப்போஸ் ஒரு இன்புட்டில் கொடுத்தோம்னா அதை வந்து மோனோ மோடில் கொடுத்தா அது பாடும். ஸ்டூடியோ மோட்னா 2 பின்னு யூஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரிட்ஜ் மோடில் போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஹாரன் யூஸ் பண்ண முடியாது. 2 சேனலுக்கும் தனித்தனி ஃபேன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஜேவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கலாம். இப்போ நம்ம அகுஜா எஸ்எஸ்ஏ, அகுஜா எல்எக்ஸ்ஏ கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டோம். இது நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் காஸ்ட்டை வச்சு உங்களுக்கு எந்த ஆம்பிளிஃபையர் வேணுமோ, எந்த வாட்ஸுக்கு எந்த ஸ்பீக்கர் போடணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக தான் இருக்குது. என்ன இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏவோட எல்எக்ஸ்ஏ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நன்றி.